அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது ஆடி மாதம் முதல் நாள் அன்று ஏற்படக்கூடிய கிரக நிலை கிரக மாற்றங்களால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விசாகம் பாதம் 4, அனுஷம், கேட்டயம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தனத்தில் சனி, பஞ்சமஸ்தனத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய், கலத்திரஸ்தனத்தில் குரு, அஷ்டமஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன், பாக்கியஸ்தனத்தில் புதன், லாபஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 11/7/2024 அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தனத்தில் இருந்து கலத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார். 16/7/2024 அன்று சூரியன் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். கடந்த மாதத்தில் பல கிரகங்கள் அஷ்டம நிலையில் இருந்தது மாறி சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த மாதமும் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலை பாதிக்கலாம். உங்கள் குடும்பம், உறவுகள், தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அலுவலகம், வேலை ஆகியவற்றில் இருந்து இருக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் பேச்சில் வேகம், கோபம் ஆகியவை அதிகரிக்கும். அதனை கட்டுப்படுத்த வேண்டும். செவ்வாயின் ஆற்றலை கோபம் தவிர்த்து சாமர்த்தியமாக பயன்படுத்தினால் அனுகூலமான பலன்களை பெற்றிடலாம். மேலும் குரு பெயர்ச்சியால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கிரகங்கள் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பது மனதில் நிம்மதியையும் தெளிவையும் கிடைக்க உதவும். திருமண பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடியும். மேலும் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியால் மாதத்தின் 2ஆம் பகுதியில் ஒரு சில விஷயங்களில் பெரிய முன்னேற்றமும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம். முன்கோபம், கடுமையான வார்த்தைகள் உறவில் விரிசலை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சனி வக்ரமாக செல்வதால் ஒரு சில முயற்சிகளில் பலன் கிடைப்பதில் தாமதமாகலாம். நம்பிக்கையை கைவிடாமல் முயற்சிப்பது அவசியம். மேலும் கூட்டு தொழில், ரியல் எஸ்டேட், வாகனம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகம், தொழில், குடும்ப தொழில், கான்ட்ராக்ட் என்று பெரும்பாலும் பிரச்சனை இருக்காது. பார்ட்னர்ஷிப் தொழில் விட்டு கொடுத்து போவது நல்லது. திட்டமிட்டு கடினமாக உழைப்பது நல்ல பலனை கொடுக்கும். தொழில் முடக்கம் நீங்கும். வாராக்கடன், நிலுவையில் இருந்த தொகை ஆகியவை இந்த மாதம் வசூலாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும். கூடுமான வரை மற்றவர்களை அனுசரித்து போவது நல்லது. பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க விவகாரங்கள் இழுபறியாகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனாலும் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலைகளையுமே சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டி இருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிகமாக உழைக்க வேண்டும். ஆனாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும். மாத பிற்பகுதியில் அரசாங்கம் வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவியும் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கிறது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கம் வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் அதிக கவனம் தேவை. அடுத்தது
அடுத்ததாக பாதம் 4 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சப்தமஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைவீர்கள். இதுவரை இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் நிறைவேறும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். ஆதாயம் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்காலத்திற்குரிய பாதையும் தெரியும். நோயால் பாதிக்கப்பட்டு இருந்த உங்களுக்கு நிவாரணமும் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். அலைச்சல் குறையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான முயற்சிகள் அனுகூலமாகும். நீங்கள் ஈடுபடும் செயல்களில் எல்லாம் வெற்றி ஏற்படும். அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் மறையும். இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்களும் காணாமல் போகும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்ரமடைய இருப்பதால் உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகள் விலகும். நினைத்ததை இனி சாதிப்பீர்கள். விருப்பங்கள் பூர்த்தியாகும். குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு உயரும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியும் நீங்கும். நினைத்தவற்றை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் நிலை உருவாகும். பொருளாதார நிலை உயரும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்குரிய வழிகளையும் உருவாக்குவீர்கள். அரசியல்வாதிகளின் செல்வாக்கும் உயரும். அடுத்ததாக கேட்டயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானும் நட்சத்திரநாதன் புதனும் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்க இருக்கிறார்கள். குரு பகவானின் பார்வையும் அதிகமான நன்மைகளை வழங்கப் போகிறது. சப்தம குருவால் இனி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகும். மனதில் இருந்த தடைகளும் விலகும். சங்கடங்கள் விலகும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும். புதிய பாதை தெரியும். தம்பதிகளுக்கிடையே இருந்த சங்கடங்கள் விலகும். ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெறும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகளும் விலகும். சனி பார்வையால் சங்கடப்பட்டு வந்த நிலை இனி மாறும். சனி பகவான் வக்ரம் அடைவதால் நோய்களில் இருந்து முழுமையாக மீண்டு வருவீர்கள். உங்கள் திறமை வெளிப்படும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கும். பண நெருக்கடி விலகும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். பொன் பொருள் சேரும். மற்றவர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் இல்லாமல் போகும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். ஆனால் கடந்த மாதத்தில் பல கிரகங்கள் அஷ்டம நிலையில் இருந்தது மாறி சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் அனுகூலமானதாகவும் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலையும் பாதிக்கலாம். உங்கள் குடும்பம், உறவுகள், தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அலுவலகம், வேலை ஆகியவற்றை பிரித்து வைக்கவும். வாழ்க்கை துணை வழியில் ஒரு சில நல்ல காரியம் நடக்கலாம். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் பேச்சில் வேகம், கோபம் ஆகியவை அதிகரிக்கும். அதனை கட்டுப்படுத்த வேண்டும். செவ்வாய் பகவானின் ஆற்றல் கோபம் தவிர்த்து சாமர்த்தியமாக பயன்படுத்தினால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குரு பயிற்சியால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கிரகங்கள் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பது மனதில் நிம்மதியையும் தெளிவையும் கிடைக்க உதவும். திருமண பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடியும். மேலும் செவ்வாய் பெயர்ச்சியால் மாதத்தின் 2ஆம் பகுதியில் ஒரு சில விஷயங்களில் பெரிய முன்னேற்றமும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம். முன்கோபம், கடுமையான வார்த்தைகள் உறவில் விரிசலை ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சனி பகவான் வக்ரமாக செல்வதால் ஒரு சில முயற்சிகளில் பலன் கிடைப்பதில் தாமதமாகலாம். நம்பிக்கையை கைவிடாமல் முயற்சிப்பது அவசியம். தொழில், குடும்பம், கான்ட்ராக்ட் என்று பெரும்பாலும் பிரச்சனை இருக்காது. கடினமாக உழைப்பது நல்ல பலனை கொடுக்கும். நிலுவையில் இருந்த தொகையும் இந்த மாதத்தில் கிடைத்துவிடும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் அமையும்.
மேலும் பரிகாரமாக விநாயகர் அகவல் பாராயணம் செய்வதும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மைகளை கொடுக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 4, 6. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.